வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. சமீபத்தில் எனக்கு புதுச்சேரியிலிருந்து ஒரு நண்பர் ஃபோன் செய்தார். வரதன் அப்படின்னு அவருடைய பேர். ஒரு 10 வருட 8 வருட பழக்கம் உள்ள ஒரு நண்பர் அவர். நானும் அவரும் மனம் விட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டது உண்டு. அப்படி சமீபத்தில் பேசும்போது இது மாதிரி என்னென்ன நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படி இப்படின்னு பேசினான். நானும் அவன்கிட்ட பேசி குடும்பம்லாம் எப்படி இருக்காங்க என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அண்ணே, வேலையை நான் எப்படி விட்டனோ அது பண்ணி நீங்களும் வேலையை விட்டுட்டீங்கண்ணே அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இங்கே வந்து வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்தான். உத்தியோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடிலாம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம தமிழகத்தில் உண்டு. உத்தியோகம் தான் ஒரு ஆணுக்கு உண்டான லட்சணம் அப்படிங்கிறது உத்தியோகம் அப்படின்னு சொல்லப்பட்டது உண்டு. இன்னைக்கு பெண்கள் படித்து வேலைக்கு போகிற இந்த காலத்துல உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறத தாண்டி அது மனுஷ லட்சணம் அப்படின்னு மாறிடுச்சுன்னு தான் நான் பார்க்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கும்போது அப்ப சில விஷயங்களை சில தருணங்கள்ல ஒன்று நாம முடிவெடுக்கணும், அல்லது நம்ம ஒரு முடிவை நோக்கி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது, பயணப்பட்டு இருக்குனாக்கா அந்த நோக்கிய பயணத்தோட நாமும் இரண்டரை கலந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நண்பன்கிட்ட சொன்னேன். உதாரணத்துக்கு நம்ம அம்மாவை வந்து ஊர்லேயே கிராமத்திலேயே தனியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிகிட்டு வருவோம். அப்படி கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்ம ஆசைப்படுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தாக்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எதிர்த்த வீட்டுக்காரங்க கூட அப்படின்ட்டுலாம் பேச முடியாத ஒரு வாழ்வியல் நகர வாழ்க்கையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அம்மாவுக்கு ஒரு தனிமை வாட்ட ஆரம்பிச்சிடும். மருமகளுக்கும் மாமியாருக்கும் உண்டான பிணக்குகள் ஜாஸ்தியாகும். நகர வாழ்க்கையினுடைய வேற குணங்கள் அதை அம்மாவால் ஜீரணிக்க முடியாமல் போயிடும். அப்போ அங்கே வருத்தங்கள் சோகங்கள் அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு அம்மா வந்து கிராமத்திலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு அதே மகனுக்கு ஏற்படும். இது மாதிரி தான் வேலையில் இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, வேலையை விட்டுருக்கலாமே அப்படின்னு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். இங்கே சில தருணங்களை சில விஷயங்களை நாம் எதையுமே தீர்மானிக்கிறது இல்லை. எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு ஒதுக்கிட்டுலாம் போக முடியாது. எல்லா விதி எப்படியோ அப்படிதாங்க நடக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. 57 வயசு ஆகிற ராம்ஜி வந்து வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கேன், நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன், நிறைய ஏற்றம் தாழ்வு, ஒரு பெரிய அப்லையும் நான் இருந்திருக்கேன், பெரிய டவுன்லேயும் இருந்திருக்கேன். யாராவது காசு கேட்கக்கூட வேணாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாக்கா நானே கொண்டு போய் கொடுத்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் 76,000 ரூபாய்க்கு உண்டான நகைகளை தடக்குன்னு அடகு வச்சுருந்தாடா நீ எப்போ மீட்டு தெரியோ கொடுறா அப்படின்னலாம் நான் சொல்லியிருக்கேன் நான். ஆனால் எனக்கு ஒரு 5,000 ரூபா தர முடியுமா அப்படின்னு கேட்குற நிலைமையிலையும் நான் இருக்கேன். இதெல்லாமே மாறுபட்டது தான் வரதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவருக்குள்ளார பல வருத்தங்கள் என் மேலே இருந்தது. அவருக்கு அவருடைய வாழ்க்கை மேலேயும் ஒரு வருத்தம் இருந்தது. என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருக்கின்ற ஒரு நிலைமையும் அவருக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அஸ்திவாரம் ரிலாக்ஸ் சுத்ராம்ஜி அப்படின்னு போட்டிருக்கீங்கண்ணே. இந்த அதாவது முன்னாடி நீங்கள் விகடனுக்காக உழைச்சிங்க, முன்னாடி நீங்கள் தினபூமி பத்திரிகைக்காக உழைச்சிங்க, முன்னாடி நீங்கள் தினமலர் பத்திரிகைக்காக உழைச்சிங்க, முன்னாடி நீங்கள் குங்குமம் பத்திரிகைக்காக உழைச்சிங்க, முன்னாடி நீங்கள் ஹிந்து தமிழுக்காக உழைச்சிங்க, இப்போ நீங்கள் உங்களுக்காக உழைக்கிற தருணம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நாம் இந்த ஒரு வார்த்தை ஒன்று இருக்குமே, அதாவது வேலையை நேசி அலுவலகத்தை நேசிக்காதே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதை யோசிச்சு பார்க்கும்போது நாம் அலுவலகம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம நேசிக்க ஆரம்பித்து வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் நான் எல்லா இடங்கள்லையுமே வேலையை நான் ரொம்ப நேசிக்கிறவன், வேலையை ரொம்ப நான் லவ் பண்ணுறவன். இந்த விஷயத்த ராம்ஜிகிட்ட கொடுத்தா சரியாக இருக்கும், இதை தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் அது சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் நான் அதில் கொடுத்துருப்பேன். பூவா தலையா படத்தில் பாலச்சந்தர் சார் ஒரு டைலாக் எழுதியிருப்பாரு, பர்வதத்தம்மா 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதும் 4 4 8 தான்,
பிஏ படிக்கும் போதும் 4 4 8 தான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பத்திரிகை உலகத்துல ஒரு 35 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 600 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்த ராம்ஜியும், இப்போ ஹிந்து தமிழ்ல கடைசியா நான் ஒரு 65,000 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ராம்ஜியும், வயசு வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா வேலை அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அதே உழைப்பு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது வருதா அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன். இதே போலதான் உங்களுக்கும் உங்கள் அலுவலகம் சார்ந்த ஒரு கமிட்மெண்ட்டுகளோ அல்லது வேலை நிமித்தமான சில சிந்தனைகளோ இருக்கலாம். இதெல்லாம் போட்டு குழப்பிக்காம வேலையை நீங்க சின்சியரா செஞ்சீங்கனாக்க அதற்கு உண்டான பலன் எங்கேயாவது கிடைக்கும். இங்கே தான் கிடைக்கணும் அப்படின்னு இல்லை. அதாவது எங்கே தொலைச்சியோ அங்கே தான் தேடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு உத்தியோகமோ அல்லது எதிர்காலமோ அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லும்போது நாம் எங்கேயோ ஒரு இடத்துல விதைச்சிருப்போம், அதற்கு உண்டான அறுவடையை எங்கேயோ நாம் நடக்கும். இதுதான் மனித வாழ்வினுடைய ஒரு முக்கியமான அறம் அப்படின்னே நான் பார்க்கிறேன். இதுதான் மனித வாழ்க்கைக்கான உளவியல் இலக்கணமாகவும் இதை நான் எடுத்துக்கிறேன். நான் அந்த வரதன் இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்டான். அது எனக்கு அதுதான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய வேலை, உங்களுடைய வேலை அலுவலகம், நீங்க பண்ற ஜாபு, அந்த ஜாப் பண்ற ஆஃபீஸ், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வணக்கம்.